வணக்கம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக் 1 மார்க்குக்கான சொல்யூஷனை பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 மார்க்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாத. ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்லேயே 1-2 வேல்யூ மட்டும் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து மாற்றி அதே கொஸ்டினை ரீமாடல் பண்ணி தருவாங்க. நம்ம ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போனது இந்த இந்த சிம்பிள் இருந்தால் இதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி டிக் பண்ணிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆகிட போகுது. ஸோ இந்த செஷன் கவனித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஃப்ரீயாக லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஃபுல் சிலபஸும் நாங்கள் யூடியூப்லேயே ஃப்ரீயாக எடுத்துறோம். குவிஸ் நிறைய வைப்போம். அந்த குவிஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு மேரத்தான் செஷன், மேரத்தானா என்ன 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் கிளாஸ் எடுப்போம் எக்ஸாம் டைமில். சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கிற முதல் 1 மார்க் கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம். Suppose an alpha particle accelerated by a potential v volt is allowed to collide with a nucleus of atomic number Z. Then the distance of closest approach of the alpha particle to the nucleus is. என்ன சொல்கிறாங்க, இப்போது எனக்கு Z அப்படின்ற ஒரு அட்டாமிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸ் மேலே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளை அனுப்புகிறேன். என்னது, என்கிட்ட ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்குது. சரியா? இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் போய் இது மேலே இடிக்கிறதுக்கு போகுது. ஓகேவா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னால் என்ன? ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த தூரத்துக்கு உள்ளே, அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளாலையும் நெருங்க முடியாது. அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பேஜுக்கு இந்த Z இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற தூரத்தை R0ன்னு வச்சுப்போம். அப்போ இந்த R0 தான் க்ளோசஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இங்கே வருது இல்லை, வர்றது கரெக்டாக என்ன ஆகும்னா இந்த இடத்துல அப்படி டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஆல்ஃபா பார்ட்டிகல் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜ் இங்கே நான் என்ன செய்கிறேன், Q1. ஓகே, Q1 which is இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஆக்சலரேட்டட் பை அ பொட்டன்ஷியல் ஆஃப் v volt is allowed to collide with the nucleus of atomic number Z அப்படின்றாங்கல்ல. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத நான் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜை 2 × E அப்படின்னு எழுதும். உங்களுக்கு தெரியும் இந்த E உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1.6 × 10⁻−19 கூலும். எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுத்துக்கும் ஒரே சார்ஜ் தான். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் உங்களுக்கு 2 புரோட்டான் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னா பேசிக்காக என்னது, அதில் 2 புரோட்டான்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் 2 நியூட்ரானும் இருக்கும், அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், அதுக்கு தான் சார்ஜ் இல்லை. 2 புரோட்டான் இருக்கும், அதோட சார்ஜ் தான் 2Eன்னு எடுத்து எழுதுறேன். ரெண்டாவது இங்கே ஒரு பார்ட்டிக்கல் சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கலுக்கு அவங்க அட்டாமிக் நம்பர் Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது அதோட அட்டாமிக் நம்பர் Z, அதில் இப்போ ஒரு புரோட்டான் இருக்குன்னா அப்போ அந்த ஒரு புரோட்டானுடைய சார்ஜை E, Z × E அப்படின்னு Q2 எடுத்து எழுதிப்போம். இப்போ என்ன விஷயம்னா, நல்ல பாரு, இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வித் சம் எனர்ஜி, ஏதோ ஒரு எனர்ஜியோட வேகமாக, ஒரு கைனடிக் எனர்ஜியோட வேகமாக இந்த நியூக்ளியஸ் கிட்ட வருதுன்னா அப்போ அது டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சில் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அது அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி வேறு திசையில் போயிடும். அப்போது அந்த ஹோல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இந்த நியூக்ளியஸ் அது மேலே இன்னொரு எனர்ஜியை கொடுத்துருக்கணும். சரியா? அப்போது பேசிக் ஃபார்முலா இங்கே என்னவா இருக்கணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த பேசிக் லாஜிக் வச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 R0 ஸ்கொயரு. இல்லை, அது ஃபோர்ஸுக்கு. ஸ்கொயரு போடலைன்னா அது எனர்ஜி. ஸ்கொயரு போட்டால் ஃபோர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ, போடக்கூடாது. ஈக்குவல் டு, இப்போ இங்கே கைனடிக் எனர்ஜி யாருக்கு அந்த வேகம் இருந்தது? ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு தான் வேகம் இருந்தது இல்லையா? ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜ் உங்களுக்கு தெரியும் 2 × E.
இப்போ கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல்னு எழுதுவோம். சின்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு தான் அந்த வேல்யூ இருக்குன்றதுனால 2E இன்ட்டு வி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே 2E வந்து பேசிக்காக என்னது, சார்ஜுடைய வேல்யூ. சரியா, இந்த Q1. அப்போ இங்கே Q1 இன்ட்டு வின்னு போட்டிருக்கணும். அது நான் ஸ்ட்ரைட்டாகவே 2E இன்ட்டு வி அப்படின்னு போட்டேன். இப்போ Q1 Q2லையும் நம்ம அதே மாதிரி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ஒரு புரிதலுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், இப்போதைக்கு Q1னே போடுவோம். சரியா, Q1 இன்ட்டு வி. ஏன்னா இந்த Q1 தான் வேகமாக வருது, இது ஒரே இடத்துல தான் இருக்குது, இதுதான் வேகமாக வருது. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் டெக்னிக்கலி வந்துடணும். வருதான்னு செக் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு போர்டில் நான் எழுதுனா கிளார் அடிக்கும். இப்படி ஒரு கலர் மாற்றிட்டேன்னா இதில் கிளார் அடிக்காது அவ்வளோவா. சரி, இப்போ நான் எழுதின ஃபார்முலாவை திரும்ப உங்களுக்கு இங்கே ரைட் டவுன் பண்ணி காமிக்கிறேன். 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R0. இந்த R0 தான் நீ கண்டுபிடிக்க போகிற. ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Q1 இன்ட்டு வி இருக்கும். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/4πε0 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 9 இன்ட்டு 10⁻9 போட்டுக்கலாம். சரி, இன்ட்டு Q1 உடைய வேல்யூ வந்து என்னது, 2E. அதுக்கப்புறம் Z உடைய வேல்யூ வந்து என்னது, ஒரு Q2 உடைய வேல்யூ Z இன்ட்டு E டிவைடட் பை R0. ஓகே, இது இப்படி தனித்தனி ப்ராக்கெட்டாக போட்டுரும். ஈக்குவல் டு இப்போ Q1க்கு 2E இன்ட்டு வி. இப்போ ரெண்டு பக்கமும் என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலாம் பாரு. இங்கே இருக்கிற ஒரு வியும் இங்கே இருக்கிற ஒரு வியும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே இருக்கிற ஒரு 2வும் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R0 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். R0 இங்கிட்ட எடுத்துன்னு போ, வியை இங்கிட்ட எடுத்துகிட்டு வா. அப்போது R0 இஸ் ஈக்குவல் டு, சரியா நல்லா கவனி, ஏன்னா இந்த கொஸ்டினில் புக் ஆன்சரும் தப்பாக இருக்குது. சரியா, R0 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 9 இன்ட்டு 10⁻9. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு இ கேன்சல் ஆகிடுச்சு, Z இருக்குது, இன்ட்டு இ இருக்குல்ல, ஈயோடைய வேல்யூ என்னது 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். அப்போ அதை போடும் 1.6 இன்ட்டு 10⁻−19. சரியா, டிவைடட் பை. ஓகே, இப்போ வி இந்த பக்கம் வந்துடுச்சா, ஸோ வி நீ புக்கில் பார்த்தனா ஓகே Z/V தானே உனக்கு ஆன்சர் வருது. அங்கே V/Z இருக்கிற பி ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆப்ஷனில் யாருக்காவது மாறி இருக்கான்னு பார்த்துக்க. ஆனால் இங்கே ஆன்சர் இப்படி கரெக்டாக போட்டுக்கு. R0 இஸ் ஈக்குவல் டு, சரியா, 9ம் 1.6ம் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு 14.4 அப்புறம் Z டிவைடட் பை V இன்ட்டு 10⁻−10 வருது. அப்போது R0 இஸ் ஈக்குவல் டு 14.4 Z டிவைடட் பை V 10⁻−10 நான் ஆம்ஸ்ட்ராங்னு எழுதலாம். இது உனக்கு தெரியாதுன்னா இங்கே எழுதி வச்சுக்கோ. என்னது, ஒரு இடத்துல 10⁻−10 வந்தால் அதை நான் ஆம்ஸ்ட்ராங்னு எழுதிக்கலாம். சரியா, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்மு ஓகே நான் நிறைய செக் பண்ணி தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஆன்சரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நானும் உனக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸ் சம்லே. இது பார், புக்கில் உனக்கு இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ உன் ஸ்க்ரீனில் புக்கு தெரியுதா, புக்கில் வந்து பார்த்தோன்னா உனக்கு என்ன இருக்குது, பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் போய் பாருங்க. 1.4 V/Zன்னு இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது ஓகே என்ன வந்திருக்கு, Z/V. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு பாரு. ஓகே, ஸோ கேர்ஃபுல். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது, புக்கில் கொடுத்துருக்க பி கிடையாது, ஆக்சுவலாக ஏ தான் ஆன்சர். யாராவது இது வரைக்கும் அதை தெரியாமல் அப்படியே குருட்டுமான படம் பண்ணிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு மாற்றுக்கும். இதுக்கு தான் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இதில் நான் ஒரு விஷயம் காட்டுறேன். சரியா, நிறைய கைட் புக்ஸில் நானும் நிறைய கைட் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த கைட் புக்ஸ் அதுக்கு மேலே காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இப்போது ஒரு ஃபேமஸான கைடு ஷார்க் அப்படின்னு ஒரு கைடு இருக்குது. சரியா, ஸோ ஷார்க்கு கைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14.4 Z/V ஆம்ஸ்ட்ராங்னு நம்ம கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா, அந்த பார் இங்கே 14.4 Z/V ஆம்ஸ்ட்ராங்னு ஏ ஆப்ஷனு கொடுத்துருக்காப்புல. ஆனால் இங்கே போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்காங்க பார், பின்னு போட்டிருக்காங்க. நான் பாஸ் நான் ரங்கா நியாயமாக அது இது வந்து டானுக்கெல்லாம் டான். சரியா, இப்போ அதுலேயும் செக் பண்ணிங்க அப்படின்னா
14.4 Z டிவைடட் பை வி ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்குது. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் விச் இஸ் ஏ ஆப்ஷன். ஆனால் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சரை பின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி சொல்கிறது, பாரு நீ எப்படி படிச்சுட்டு இருக்க அப்படின்றத பார்த்துக்க, அலர்ட் ஆகிக்கணும் நம்ம. எனக்கு இதை பார்த்த உடனே பகீரன் ஆயிடுச்சு, என்ன பாஸ் இது அப்படின்ட்டு. சரியா, சரி. இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபாஸ்ட்டாக முடிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக தான் போயிடும். இதுக்கு எக்ஸ்பிளேஷன் தேவையன்றதுக்காக நிறையா சொன்னேன். இப்போ in a hydrogen atom the electron revolving in the fourth orbit has an angular momentum equal to, fourth orbitல இருக்கிற ஒரு எலக்ட்ரானுக்கு angular momentum என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. சரியா, இப்போ நீங்கள் ஆங்குலர் மொமெண்டம் L கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா NH டிவைடட் பை 2π. இப்போ இதில் ஃபோர்த் ஆர்பிட்னு சொன்னதுனால என்னோட வேல்யூ 4. அப்போது L இஸ் ஈக்குவல் டு 4H டிவைடட் பை 2π. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ 2H டிவைடட் பை பை அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து இங்கே மேட்ச் ஆகுது? சரியா, ஏன் இதில் ஆப்ஷன்லாம் ஒரு மாதிரி இது. ஓகே, இதில் 2H டிவைடட் பை பை எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் செக் பண்ணும்போது உங்களுக்கு டி ஆப்ஷன் வந்து என்ன ஆகும்னா மேட்ச் ஆகும். சரியா, அடுத்த கேள்விக்கு வரும். இதில் நானே தனியாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் கொடுப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. The atomic number of H-like atom, hydrogen-like atom with ionization potential 122.4 volt for n is equal to 1 is first ஆர்பிட்டுக்கு வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் 1க்கு 2 வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ V ionization நம்மளை வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு 13.6 இந்த வேல்யூ உனக்கு மனப்பாடமாக தெரியணும் நம்ம, இல்லைன்னா பிரச்சனை தான். 13.6 இன்டூ இப்போ Z ஸ்கொயர் விச் இஸ் அட்டாமிக் நம்பர் டிவைடட் பை n ஸ்கொயர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த வேல்யூஸில் இப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போடு. இப்போ n ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. இது ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜன் லைக் ஆட்டமுக்கு வந்து Z-உடைய வேல்யூ வந்து உனக்கு என்ன வரும், அந்த Z-உடைய வேல்யூ தான் இங்கே வந்து நீ என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம். அப்போது 122.4 ஈக்குவல் டு 13.6 டிவைடட் பை 1 ஹோல் ஸ்கொயர் Z ஸ்கொயர். சரியா, அப்போது Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 122.4 டிவைடட் பை 13.6. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணனா உனக்கு பர்ஃபெக்டாக 9 வரும். நீ வேணால் கேன்சல் பண்ணிப்பார், பர்ஃபெக்டாக 9 வரும். அப்போ Z இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது இங்கே எந்த ஆப்ஷனில் 3 கொடுத்துருக்காங்களோ அதான் கரெக்டு. அப்போ சி ஆப்ஷனில் தான் நமக்கு 3 இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா, இட் இஸ் ஓகே, சி ஆப்ஷன். நீங்களும் அழகாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அடுத்து the ratio between the radius of the first 3 orbits of the hydrogen atom is, ரொம்ப சிம்பிளான கேள்வி, இதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்குலாம் இல்லை. இந்த ரேடியஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த ரேடியஸ் அப்படியே எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னுடைய ஸ்கொயர். ஓகே, ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. சரியா, இப்போ அவங்க சொல்கிறது இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 ஆர்பிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்படின்னா என்ன இருக்கணும், Rnக்கு. சரியா, ஃபஸ்ட்டு 3னா நான் ரேஷியோ எடுத்து எழுதும்போது நல்லா கவனி. சரியா, R1 is to R2 is to R3 will be equal to 1 ஸ்கொயர் ஃபஸ்ட் ஆர்பிட், அப்புறம் ரெண்டாவதுக்கு 2 ஸ்கொயர், அப்புறம் 3 ஸ்கொயர். ஸோ 1:4:9. அப்போ 1:4:9 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தா சி ஆப்ஷனில் இருக்குது. சி தான் இதில் கரெக்ட். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 4ன்னு கொடுக்குறாங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிற 3 கொடுக்காம 4 கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், இங்கே இன்டூ இங்கே ஒரு இஸ்டு 4 போட்டு ஸ்கொயர், 5 கொடுத்தா 5 போட்டு ஸ்கொயர், 6 கொடுத்தா 6 போட்டு ஸ்கொயர், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு 3, ஃபஸ்ட்டு 4, ஃபஸ்ட்டு 5, ஃபஸ்ட்டு 6 நீட்டில் எப்படிலாம் கேட்பாங்க. ஈவன் உனக்கு நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். ஜுஜிபி கொஸ்டின் பட்டு நம்மன்னு என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோமா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இதோட பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. இதோட ஆன்சர் இப்போது நான் உனக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இல்லாமல் இதை பாரு, நான் இங்கே சால்ட்டாகவும் உனக்கு சொல்யூஷன் பக்காவாக கொடுத்துருக்கேன். படிக்கும்போது கிளியராக இருக்கணும்னு டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா, நம்ம ஆன்லைன் டியூஷனில் நடத்துகிறோம்.
டெய்லி. அந்த மாதிரி ஆன்லைன் டியூஷனில் என் கூட இந்த மாதிரி ரெகுலராக படிக்கணும்னு தோணுச்சுனாலும் நீ சேரலாம். அதுவும் பப்ளிக் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 30 days ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்குது. சரியா, அதில் ஜாயின் பண்ணுற அப்படின்னா ஃபுல் சிலபஸையும் நாங்கள் ரிவைஸ் பண்ணி தருவோம். நான் கடைசியில் அதை பற்றி சொல்கிறேன். அது இப்போவே யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீ அதை பாரு. சரியா, இப்போ 5வது கொஸ்டினுக்கு வருவோம். த சார்ஜ் ஆஃப் கேத்தோட் ரே பார்ட்டிகல் என்ன ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு கேத்தோட் ரே பார்ட்டிகளுடைய சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். இன்ஃபேக்ட் இந்த கேத்தோட் ரேன்றது எதால் ஆனது? எலக்ட்ரான்ஸால் ஆனது இல்லையா? ஸோ கேத்தோட் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது? எலக்ட்ரான்ஸ். அதனால் அது வந்து என்ன சார்ஜாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். இது வந்து நம்ம எதில் ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்தால் வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் அதோட வேல்யூ எல்லாத்தையுமே எல்லாம் கண்டுபிடிச்சது. சரி, இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 6க்கு வரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் E/m, ஓகே, ஸ்பெசிஃபிக் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் த்ரூ 2.6 kV enter the region, ஓகே, ஆஃப் கிராஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்போ நமக்கு நிறைய வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து 2.6 kV இருக்குது. அப்போ கிலோனா இன்டூ 10⁻+3 வோல்ட்டுன்னு எழுதணும். சரியா, அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 3 × 10 V/m. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த 1.0 போடணும்னு அவசியம் இல்லை. 1 × 10⁻³ Tesla respectively and pass through it undeflected, then the specific charges E/m உடைய வேல்யூ. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இப்போது இந்த E/m கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? E/m is equal to, ஓகே, 1/2. அதுக்கப்புறம் இது பக்கத்திலே, சாரி பாய்ஸ், நான் ஒரு வேகத்தில் போடணும்னா இது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, V போட்டுக்கோ. ஓகே, 1/2 டிவைடட் பை வோல்டேஜ் V போட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கொயர் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்கொயர், E² டிவைடட் பை B² வேல்யூ எடுத்து எழுதணும். இப்போ இதில் டக்குன்னு நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம முடிச்சிடும். E/m is equal to 1/2 into வோல்டேஜ். வோல்டேஜ் என்ன கொடுத்தாங்க? 2.6 × 10⁻+3. சரியா, இன்டூ 3 × 10 என்னது இருந்தது? 4. அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை B உடைய வேல்யூ 1 × 10⁻³ அதுக்கு ஒரு ஸ்கொயர். ஸோ 1 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர். சரியா, இப்போ 2.6 மல்டிப்ளை பண்ணால் அது வந்து 5.2 அப்படின்னு ஆகிடுமா? ஸோ E/m is equal to 1/5.2 இன்டூ 10 இது ஒரு +3. இந்த 2 3 மல்டிப்ளை ஆனால் -6. -6 கூட ஒரு +3 வந்து -3. இது மொத்தமாக எப்படி போட்டுரும்? இன்டூ இங்கே 9 × 10⁸. இப்போ இது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? 10⁻³ மேலே போச்சுன்னா 11 மாறிடும். 9 வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா 5.2 டிவைட் பண்ணும். அப்படி 5.2 இப்போ நான் டிவைட் பண்ணால் எனக்கு வரப்போகிற ஆன்சரு 1.7 வரும் இல்லையா? 1.7. ஓகே, கொஞ்சம் அந்த ஆப்ஷன்லாம் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. நான் அதை டைப் பண்ணும்போது ஒழுங்காக டைப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ இதில் சரியான ஆப்ஷன் வந்து நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன் அடுத்த பேஜில். E/m is equal to 1.71, ஓகே, இன்டூ 10 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 11 வரும். ஏன்னா இந்த 10⁻³ மேலே போச்சுன்னா 8 + 3 11. சரியா, அப்போ 1.71 இன்டூ இல்லை 1.7 × 10⁻11. சரியா, 1.7 × 10⁻11 அப்படி தான் எடுத்து எழுதணும். சரியா, ஸோ கூலும் per kg இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷனு என்ன வரணும்? 3. சரியா, இதில் எந்த ஆப்ஷன்? சாரி, B. ஆப்ஷன் B தான் வந்து இதில் கரெக்டு. இப்போது இதுலேயும் நான் அழகாக ஒரு வாட்டி போட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். The ratio of the wavelength of radiation emitted from the transition n is equal to 2 to n is equal to 1 in lithium, helium and hydrogen is. என்ன கொஸ்டின்? நம்ம இந்த லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ்லாம் வச்சு போடுவோம்ல, அந்த ஜென்ரல் ஃபார்மில், ஓகே, ரெட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு அந்த ஜென்ரல் ஃபார்மில் வரும்போது அதை வச்சு போடணும். ஒரே ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, என்னதுன்னா இப்போ நீ லித்தியம் எடுத்துக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போது லித்தியமுக்கு உனக்கு ஜெட்டுடைய வேல்யூ என்ன? லித்தியம் எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஜெட்டோட வேல்யூ 3. சரியா, அதே மாதிரி
ஹீலியம் எடுத்துக்கிட்டேன்னா இது Li ப்ளஸ் ப்ளஸ், இங்கே ஹீலியம் ப்ளஸ் போட்டிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே இதில் ஜெட்டோட வேல்யூ 2, சரியா? ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஜெட்டோட வேல்யூ 1. இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா போதும். ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னா நீ மட்டும் என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு எடுத்து எழுதிடலாம், சரியா? ஒரே ஒரு ஃபார்ம் நான் அழகாக இங்கே எழுதி காட்டுறேன் பாரு. இப்போ இந்த வேவ் நம்பர் 1/λ இஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து இங்கே என்ன செய்வோம், ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அந்த ஆறுன்ற வேல்யூ இருக்குல்ல, 6 இன்ட்டு Z ஸ்கொயர் இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர்னு ஃபார்முலா எழுதும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீ ஒரே ஒரு விஷயம் கவனி, லாம்டாவும் ஜெட்டும் எப்படி இருக்குது, 1/λ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z ஸ்கொயர், அப்படி இல்லைனா லாம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதிலிருந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த லாம்டாவுக்கு நான் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லாம்டாவுக்கு ரேஷியோ எடுக்க பார்த்து 1/Z ஸ்கொயரா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 3, சரியா? அப்போ 1/3 ஸ்கொயர் இஸ் 2, 1/2 ஸ்கொயர் இஸ் 2, 1/1 ஸ்கொயர். அப்போ எனக்கு அந்த ரேஷியோ வந்து எப்படி வரும்னா 1/9 இஸ் டு 1/4 இஸ் டு 1/1. இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 1 இருக்குன்னா 4 1 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ எழுதும்போது 4:2. அடுத்து 9ம் 1ம் இங்கே மல்டிப்ளை பண்ணு, 9, 4:9. இந்த 1 இருக்கிற இடத்துல 9ம் 4ம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இது ஒரு 36. அப்போது 36. ஸோ 4:9:36 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும். 4:9:36 எங்கே இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ டி தான் இதில் கரெக்ட். எல்லாமே பாரு, ஒன்றுமே இல்லாமல் குட்டி குட்டி மொக்க சம்பு தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் நமக்கு போட தெரியணும். போட தெரிஞ்சால் இதெல்லாம் கொஸ்டின் மாற்றி கேட்டால் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ அடுத்தது வருவோம். The electric potential of an electron is given by V is equal to V naught into log of R divided by R naught, where R naught is a constant. If the Bohr atom model is valid, then the variation of radius of nth orbit of Rn with the principal quantum number n. Basic variation கேட்குறாங்கப்பா. திரும்ப உனக்கு வெறும் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போது வேரியேஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் வித் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் உடைய ஃபார்முலா. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கிட்டா நீ MVRN அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதலாம். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டமுக்கு இந்த லைவ்லேயே நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோம், NH/2π. அப்போ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இது ரெண்டுமே ஆங்குலர் மொமெண்டம் தான். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணு. அப்போது ஈக்குவேட் பண்ணும்போது வந்து MVRN is equal to NH/2π. சரியா? இப்போது இதில் நீ ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த Nக்கும் Rக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன, அதை பாரு. R N ரெண்டுமே டினாமினேட்டரில் தான் இருக்குது. அப்போ நான் N டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RN அப்படின்னு சொல்லலாம். N எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RN. அப்படி இல்லைன்னா Rn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ இதில் எனக்கு எந்த ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, இல்லையா? நமக்கு இதில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஆப்ஷன் வந்து என்னதுடா, பி ஆப்ஷன். இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எவ்வளோ ஈஸின்னு பார்த்துக்கோண்ணா. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருக்கேன். அட்டாமிக் இஃப் த நியூக்ளியர் ரேடியஸ் ஓகே ஆஃப் அலுமினியம் 27 is 3.6 ஃபெர்மி, ரைட்டு. நியூக்ளியர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் காப்பர் அதுக்கு வந்து 64 கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ஃபெர்மியில் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்றாங்க. நம்மக்கிட்ட அதோட ஆன்சரையும் வந்து எப்படி கேட்குறாங்க, ஃபெர்மியில். சரி, இப்போ என்ன விஷயம், ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ் இருக்குல்ல ஆர், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாஸ் நம்பருக்கு டு த பவர் 1/3 இருக்கும். ரேடியஸ் ஓகே, ஒரு நியூக்ளியஸ் உடைய ரேடியஸ் ஆர் is directly proportional to a to the power 1/3. இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சாதான் சம்ம போட முடியும். அப்போது நான் இங்கே என்ன செய்கிறேன், ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க டேர்ம் அலுமினியம் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா காப்பர். இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போது a to the power ஓகே அலுமினியம் அதுக்கு 1/3 டிவைடட் பை மறுபடி அலுமினியம் இது ஏ
ஃபார் காப்பருக்கு டு த பவர் 1/3 போடும். இப்போது இந்த மாஸ் நம்பர் என்ன இருக்குது பாரு, 27 இருக்குது, 64 இருக்குது. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இரு. அவங்க காப்பர் தான் கேட்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிப்போம். இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம், 27 டு த பவர் 1/3 டிவைடட் பை காப்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 64 டு த பவர் 1/3. இப்போ 27 நான் கியூப் ரூட் எடுத்தால் 3 × 3 × 3, அப்போ 3 டிவைடட் பை 4ன்னு ஆன்சர் வரும். இப்போ நான் எதை கண்டுபிடிக்கணும், அப்ராக்சிமேட் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கணும். அப்போது RCUடைய வேல்யூ தெரியணும். அப்போ RCU வில் பி ஈக்குவல் டு 4/3 × R அலுமினியம். அப்போது 4/3 × அலுமினியமுடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்தாங்க, 3.6. ஓகே, ஃபெர்மியில் கொடுத்தாங்க. 3.6ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 1.2, 1.2 4 கூட மல்டிப்ளை பண்ணால் 4.8. அப்போ ஆன்சர் வந்து 4.8 ஃபெர்மி. சரியா? ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும், 4.8 ஃபெர்மி வரும். அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ 9வது கொஸ்டினையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வருவோம். The nucleus is approximately spherical in shape. Then the surface area of the nucleus having a mass number A varies as. ஈஸியாக சொல்லிடலாம். A to the power என்ன வரும் அப்படின்னா 2/3 வரும். எப்படி ஆன்சர் அவ்வளோ தெம்ப தைரியமாக சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் வந்துட்டு சொன்னேன், 6 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1, A to the power 1/3. இதில் ஏன்றது என்னது, மாஸ் நம்பர். சரியா? இப்போ இது ஒரு ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா வந்து என்ன யோசிச்சு பாரு. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நீ என்ன செய்வேன்னா 4πr² போடுவேன் இல்லையா, இட்ஸ் அ ஸ்பியர். அப்போது 4πr². அப்போது நல்லா கவனி, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஆஃப் அ ஸ்பியருக்கு 4πr²னா 4πr இடத்துல நீ வந்து என்ன செய்யணும், A to the power 1/3 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அப்போது 4πA to the power 2/3 ஆகிடும். அவ்வளோதான், ஆன்சர் வந்துடுச்சு பாரு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து மாஸ் நம்பருக்கு மாஸ் நம்பர் டு த பவர் 2/3க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியாவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி A to the power 2/3. அப்போ அதனால தான் 2/3 அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட்டு. இப்போது 11வது கொஸ்டினுக்கு வருவோம். த மாஸ் ஆஃப் lithium nucleus is 0.042 U, less than the sum of the masses of all the nucleons. The average binding energy per nucleon for lithium nucleus is nearly. அப்போ உனக்கு இங்கே மாஸ் டிஃபெக்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. மாஸ் டிஃபெக்ட் இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 0.042 U. ஓகே, விச் இஸ் 1 Uனா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு வைங்க. அப்போது இங்கே வந்து நான் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு. சரியா? இஃப் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த டோட்டல் வேல்யூ அப்படின்னா அப்போ நான் சிம்பிளாக வந்து என்ன செய்யலாம், அதுவும் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கேட்குறாங்க இல்லையா? சரி, பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை A கரெக்டாக போடுறேன்னா, நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் போடுறேன். சரியா? இல்லையே, இந்த மாதிரி தான் எங்கேயாவது அது யானியன் சருக்கு இருக்கிற ஒரு வியாதி. சரி, பைண்டிங் எனர்ஜி ஒரு நியூக்ளியானுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இப்போ இந்த மாஸ் டிஃபெக்டை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, இன்ட்டு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட், 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு டிவைடட் பை A அப்படின்னு போடணும். அப்போ மாஸ் டிஃபெக்டோடைய வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.042 இன்ட்டு ஓகே, இது ஒரு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு ஓகே டிவைடட் பை, இப்போது இங்கே ஏ மாஸ் நம்பர் இல்லையா, அப்போ லித்தியமுக்கு மாஸ் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7. இப்போது நம்ம என்ன செய்யலாம், இதையும் கேன்சல் பண்ணுவோம். இப்போ 42ல் நான் 0.042 42 × 10⁻³ கூட எழுதலாம். இப்படி எழுதினாலும் அப்படி எழுதினாலும் ஒன்று தான். இப்படின்னா உனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ 6 × 10⁻³ கிடைக்கும். அப்போ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை நீ 6ஆல் மல்டிப்ளை பண்ண, அவ்வளோதான்.
அப்படி 6ஆல் மல்டிப்ளை பண்ணனா உனக்கு வரப்போகிற ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 5.6 இருக்கும். சரியா? உங்களுக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? 5.6 இருக்கும். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை கடைசியில் 931 மட்டும்தான் இங்கே போட்டிருக்கணும். கடைசி ஃபைனல் ஆன்சரில் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு போட்டால் போதும். விச் இஸ் 6ம் 931 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இன்டூ 10⁻³ போடுறீங்க அப்படின்னா 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் இட். சரியா? 11th கொஸ்டின் டன்னு. இப்போது அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா MP denotes the mass of proton. இங்கே வந்து M போட்டு கீழே ஒரு P போட்டிருக்காங்க அப்படின்னா அது mass of proton. MN போட்டால் அது வந்து mass of neutron. ஓகே, A gives the a given nucleus of binding energy B contains Z protons and N neutrons. The mass வந்து N, Z of the நியூக்ளியஸ் இஸ் கிவன் பை. அப்போ அதோடைய டோட்டல் மாஸ் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. அந்த மாஸை மட்டும் அழகாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதலாம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போது அழகாக இதை நம்மளே டிரைவ் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பைண்டிங் எனர்ஜி இருக்கு பாரு, அதோட ஃபார்முலாவிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ பைண்டிங் எனர்ஜி விச் இஸ் BE அப்படின்னு எழுதுவோம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் M இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டு C². அப்போது எனக்கு இந்த டெல்டா M மாஸ் டிஃபெக்ட் இருக்குல்ல, அதை இந்த ஃபார்முலாவிலேருந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை C² எழுதலாம். ஏன்னா அதை பார், இப்போ இதில் எல்லாத்துலேயுமே இந்த பைண்டிங் எனர்ஜி பை C² இருக்கு பாரு, அது அந்த ஃபார்முலாவில் கடைசியில் வந்திருக்கு. அப்போ எங்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி பை C² இருக்குன்னு பார்த்தா அதுவே 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஒன்று வந்து C, இன்னொன்று D. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டுன்றத ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இந்த டெல்டா M இருக்குல்ல, உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டெல்டா M கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ மாஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ மாஸ் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாஸ் டிஃபெக்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, MN இல்லையா? இது வந்து மாஸ் ஆஃப் நியூட்ரானு. இப்போ லெட்ஸே எனக்கு ஒரு நியூக்ளியஸில் N நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ N இன்ட்டு MN ப்ளஸ் ஒரு நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்கும் அதை தான் நீ Zன்னு எழுதுவது. ஸோ Z இன்ட்டு MP மைனஸ் ஆஃப் இப்போ கொஸ்டினில் கொடுத்த இந்த டேர்ம் M இன்ட்டு N, Z. சரியா? இப்போ இந்த டெல்டா எம்மோட இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை C². அந்த BEக்கு பதிலாக சும்மா இங்கே மாதிரி Bனே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த MN Z இல்லையா? அப்போது பேசிக் ஐடியாலஜி என்னன்னா அதை பாரு, MN ப்ளஸ் ZMP மைனஸ் MN, Z. அப்போ இந்த மைனஸ் MN, Z இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு B டிவைடட் பை C² இந்த பக்கம் கொண்டு போய்டும். சரியா? அப்போ ஆன்சரை மட்டும் நான் சும்மா இங்கே எழுதுறேன். ஓகே, அப்படி எடுத்துகிட்டு போய் எழுதுனா அதை பாரு, M N, Z will be equal to N into MN plus Z into MP minus of B divided by C². இப்போ இது ரெண்டுத்தில் யார் அதை மேட்ச் பண்ணுற பாரு, N into MN, N into MN. சரி, Z into MP, Z into MP மைனஸ் B divided by C²னா C. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் C தான் மேட்ச் பண்ணியிருக்கு. குட். இப்போது அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13. A radioactive nucleus, initial mass number A and atomic number Z emits 2 alpha particles and 2 positrons. 2 alpha particle emit பண்ணுதான், 2 positron emit பண்ணுதான். Ratio of the number of neutrons to the number of proton in the final nucleus will be number of neutron which is N. சரியா? இதை 1ன்னு வச்சுக்கிறேன், divided by நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் Z1. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து இப்போ எனக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸில் டோட்டலாக வந்து N வேல்யூஸ் இருக்குது, அடுத்து Z வேல்யூஸ் இருக்குது ஃபார் அட்டாமிக் நம்பர்னு வச்சுப்போம். ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்
இனிஷியல் மாஸ் நம்பர் ஏ அண்ட் அட்டாமிக் நம்பர் Z. அப்போ இனிஷியலாக இருக்கிற மாஸ் நம்பர் ஏன்னு வச்சுப்போம், அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் வந்து Zன்னு வச்சுப்போம், ரைட்டா? எமிட்ஸ் 2 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இப்போது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் 2 புரோட்டானும் இருக்கும், 2 நியூட்ரானும் இருக்கும் இல்லையா, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலில். இப்போது எனக்கு 2 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருந்தால் மொத்தமாக 4 புரோட்டான் 4 நியூட்ரான் வந்து எனக்கு எமிட் ஆகிருக்கு. விச் இஸ் அப்போது இந்த பார் Z உடைய வேல்யூ விச் இஸ் அட்டாமிக் நம்பர் எனக்கு என்னென்னா 4. ஓகே, Z உடைய வேல்யூ வந்து -4 குறையும், ஏற்கனவே இருந்ததில் 4 குறைஞ்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வர்றது தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா மாஸ் நம்பர் ஏ. அப்போ அந்த மாஸ் நம்பர் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 8 குறையும், சரியா? அப்போது நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், இனிஷியலாக இருக்கிறது ஏ அப்படின்னா ஓகே, ஃபைனலாக இருக்கிறது என்ன அப்படின்றத எடுத்து எழுதுறேன். அதோட முடிஞ்சிடுச்சா இல்லை இன்னும் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பொசிட்ரான் வேறு இருக்குது அப்படின்றாங்க. பொசிட்ரானையும் அப்போ கணக்கில் எடுக்கணும், சரியா? பொசிட்ரான்னா அப்போது நமக்கு அதில் இன்னுமே வேல்யூ டிக்ரீஸ் ஆகுமே, ரைட்டு? அப்போது அதில் இன்னொரு -2 Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பரில் எனக்கு இன்னொரு 2 புரோட்டான் வெளியாகும். பொசிட்ரான்னா பேசிக்காக புரோட்டான். அப்போது தவர் ஃபஸ்ட்டு ஏ டேஷ் இருக்குல்ல, ஏ டேஷை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா Z ஓகே -6 அப்படின்னு எழுதும். எப்படி ஆன்சர் வருது அப்படின்னா நான் உனக்கு அழகாக ஒரு வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி காமிக்கிறேன். சும்மா ஒரு சின்ன கால்குலேஷன் கவனி. இப்போது பேசிக் விஷயம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஏ டேஷ் உடைய வேல்யூ என்னவாக இருக்கும், Z உடைய வேல்யூ புது செட்டாக வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியணும், சரியா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியாகுது. அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியாகும்போது டோட்டல் மாஸ் எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தோன்னா -8. அப்போது ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினலாக இருந்த ஏலேருந்து எனக்கு எவ்வளோ குறையும் அப்படின்னா 8 குறையும். அதே மாதிரி Z டேஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Z இங்கே 4 தான் குறைஞ்சது. எத்தனை புரோட்டான் வந்து மொத்தமாக வெளியே வந்துச்சுன்னா 4. ஆனால் இப்போ அது கூட என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2 பொசிட்ரான் வெளியாகுதுன்றாங்க. அப்போ அந்த 2 பொசிட்ரானும் வெளியாகிறதுனால இந்த Z உடைய வேல்யூ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடும்னா -6ன்னு மாறிடும். அப்போது ஏ டேஷ் அப்புறம் Z டேஷ் ஓகே, இது A -8 இது Z -6. இப்போ இந்த வேல்யூஸை எடுத்து எழுதிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் தெளிவாக போட்டுடலாம், எங்கேயுமே கன்ஃபியூஷன் வராது. இப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்டது என்ன, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் N டேஷு டிவைடட் பை நம்பர் ஆஃப் புரோட்டானு விச் இஸ் Z டேஷ். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரானை நீ எப்பயுமே எப்படி கணக்கு பண்ணுவ, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், சரியா? அப்போது ஏ டேஷு -Z டேஷு டிவைடட் பை Z டேஷ், சரியா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இப்போ ஏ டேஷோடைய வேல்யூ வந்து என்ன, A -8. அப்போ இந்த இடத்துல A -8 போட்டுக்கோ, மைனஸ் இப்போ Z டேஷ், Z வந்து என்னது, அப்போ Z -6Z டேஷுக்கு போட்டாச்சா? போட்டு இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே இப்போ டினாமினேட்டரில் Z டேஷ் இருக்கா, இதுக்கு ஒரு Z -6. அப்போ இங்கே பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ A -8 -Z +6 டிவைடட் பை Z -6, +6ம் -8ம் A -Z -2 டிவைடட் பை Z -6 அப்படின்னு ஆப்ஷன் வரும். அப்போ எந்த ஆப்ஷன் அதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். A இருக்கணும், -Z இருக்கணும், அப்புறம் ஒரு -2 இருக்கணும், Z -6 இருக்கணும். அப்போது ஆப்ஷன் B தான் இதில் கரெக்டு. நம்மளும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், இதில் ஆப்ஷன் B தான் இப்போ கரெக்டாக அப்படின்னா எஸ், ஆப்ஷன் B தான் கரெக்டு. இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 14. The half-life period of a radioactive element A is the same as the mean lifetime of another radioactive element B. Initially, both have the same number of atoms. Then A and B have the same decay rate initially. A and B decay at the same rate always. B will decay faster than the rate of A. அப்படி இல்லைனா A will decay faster rate than B. A வந்து B விட ஃபாஸ்ட்டாக டிகே ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி பார்க்கலாம். இப்போ த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் radioactive element A இஸ் சேம் as that ஆஃப் த மீன் லைஃப். ஹாஃப் லைஃபும் மீன் லைஃபும் வந்து அவங்க சேமாக இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? அப்போ பேசிக் திங் என்ன அப்படின்னா, இந்த T1/2
அப்படியே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த டவு மீன் லைஃபுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஹாஃப் லைஃப் இஸ் அப்சல்யூட்லி அப்படியே ஈக்குவல் டு வந்து என்னது மீன் லைஃப். இப்போ மீன் லைஃப் எழுதும்போது நம்ம இப்படி எழுதுவோம் சரியா. இப்போ ஹாஃப் லைஃபுடைய ஃபார்முலா வந்து என்ன, ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா வந்து நீ எடுத்து எழுதும்போது என்ன செய்வ அப்படின்னா 0.6931 டிவைடட் பை லாம்டா. ஓகே, டிவைடட் பை நம்ம வந்து என்ன செய்வோம், லாம்டா போடுவோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து எலமெண்ட் ஏ. அப்போ நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன் 0.693 டிவைடட் பை லாம்டா ஏ. இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா லாம்டா பிக்கு ஈக்குவலாக இருக்கணும் சரியா. இது வந்து இப்போ மீன் லைஃபுடைய ஃபார்முலா வந்து என்ன 1 டிவைடட் பை ஓகே லாம்டா பி. ஸோ அதனால் அப்போ நான் என்ன செய்கிறேன்னா 1 டிவைடட் பை லாம்டா பிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். இப்போ இதிலிருந்து நான் என்ன செய்யணும்னா லாம்டா பியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா பி இஸ் ஈக்குவல் டு சரியா. நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் 1 டிவைடட் பை 0.693 ஓகே இன்ட்டு லாம்டா ஏன்னு எழுதுவோம். அப்போது 0.693 நீங்கள் அதர்வைஸ் வந்து எப்படி எழுதலாம், அதுவும் 1 டிவைடட் பை 0.693 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 1.44 டிவைட் பண்ணா சரியா. ஸோ 1.44 டைம்ஸ் ஆஃப் லாம்டா ஏ. அப்போ லாம்டா ஏவை 1.44ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு லாம்டா பி கிடைக்கும். அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னது சரியா. இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பீட்டா தான், அதாவது லாம்டா பி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வில் டிகே ஃபாஸ்டர். அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷனும் வந்து என்ன சி, பி வில் டிகே ஃபாஸ்டர் ரேட் தேன் ஏ. ஏன்னா லாம்டா பி அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு 1.44 லாம்டா ஏவா இருக்கு. அதை விட 1.44 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லாம்டா ஏ விட 1.44 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அப்போது இட் வில் டிகே ஃபாஸ்டர். கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு. A radioactive element has n0 number of nuclei at t is equal to 0. The number of nuclei remaining after one half life which is t is equal to 1/2 t to the power 1/2 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இதுக்கான டைரக்ட் ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். n டிவைடட் பை n0 வேல்யூ இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்ட்டு 1/2 டு த பவர் 1/2 டு த பவர் என்னன்னு எழுதலாம். அப்போ இதுக்கு மேலே நான் சம்மு ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னாலே முதல்ல வந்து எனக்கு எதோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அந்த என்னுடைய வேல்யூ தெரியணும். அப்போ என்னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் t டிவைடட் பை t டு த பவர் 1/2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the number of nuclei remaining after half of the half life அப்போது அதுக்கு வந்து ஓகே half lifeக்கு ஜஸ்ட் 1/2 அப்படின்னு மட்டுமே போடலாம் இல்லையா. அதை பார் இதிலிருந்தே நம்ம வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடலாம். டி கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க t இஸ் ஈக்குவல் டு 1/2 t டு த பவர் 1/2. அப்போ இந்த t டு த பவர் 1/2 நான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டா t டிவைடட் பை t டு த பவர் 1/2 எனக்கு என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் 1/2. அப்போ இங்கேயும் நான் என்னுடைய வேல்யூ என்ன செய்யலாம் 1/2ன்னு போடலாம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சரியா. ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே இது வந்து என்ன ஆகிடும் n டிவைடட் பை n0 இஸ் ஈக்குவல் டு 1/2 டு த பவர் 1/2 அப்படின்னு ஆகிடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு n0 இன்ட்டு ஓகே 1/√2 அப்படி இல்லைனா n இஸ் ஈக்குவல் டு n0 டிவைடட் பை √2 அவ்வளோதான். இப்போ எந்த ஆப்ஷன் இங்கே வந்து மேட்ச் ஆகுது n0/√2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நம்ம அழகாக டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சரியா. ஸோ ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டரில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சால்வ்டு சொல்யூஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், எல்லாருமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ சரியா. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதேமாரி 1 மார்க்லாம் என் கூட சேர்ந்து நீங்கள் தரவாக முடிச்சிடணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா இந்த வீடியோவில் திரும்ப ஒரு வாட்டி பாரு, இதை பார்த்து நீயும் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாரு சரியா. அடிஷ்னல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட ஆன்லைன் டியூஷன்லேயும் சேரலாம். ஃபைனல் 30 டேஸ்க்கு வி ஹேவ் சம் வெரி ஸ்பெஷல் கிளாஸஸ் பிளான்டு, நிறைய மேரத்தான்ஸ் இருக்கும். நான் ஒன்றுமே படிக்கல, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஜோனில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த ஃபைனல் 30 டே ரிவிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 899 பே பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரிவிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. உங்களுக்கு டெய்லி கிளாஸு, லைவ் கிளாஸு, கிளாஸ் நோட்ஸு, பிடிஎஃப் மெட்டீரியல், புக் பேக், புக் இன்சைடு, இந்த கிரியேட்டிவ் 1 மார்க் சொல்லி தரது எல்லாமே அந்த பேட்சில் இருக்கும் சரியா. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகே.
அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு. சரியா? குட் பை அண்ட் தேங்க்யூ.